தேவயானி வந்து டீசெண்டா எந்த படத்துலயுமே பிகினி போட்டது இல்ல. இல்ல இல்ல எப்படிங்களா? நம்ம டீசெண்டா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி குடும்ப பாங்கான இடங்கள் தான் டிவிலயும் நடிச்சிருக்காங்க. அப்படிங்களா? அதனால அது நிறைய தொட்டாசினிங்கன்னு ஒரு படம், அதுல வந்து அவங்க பிகினிலயும் இருக்காங்க, அவங்க வந்து லிப் லாக் சீனும் பண்ணிருக்காங்க, குளிக்கிற சீன்லயும் இருந்திருக்காங்க. எல்லாமே அலசற நீங்க அதை எப்படி விட்டீங்க? இப்ப நீங்க சொல்றது மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அப்ப எல்லாரும் அப்போ நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்னு உங்களை நம்புற மக்கள் இல்லங்க, நீங்க கரெக்டா சொல்லலன்னு இப்ப தெரியுதா? இல்ல இல்ல நான் அப்ப எல்லா நடிகையும் அப்படி நீங்க சொல்றீங்க. எல்லா நடிகையும் நான் சொன்னேன்னா இல்ல அதான் நான் என்ன சொன்னேன், நீங்க வந்து தேவயானின்னு ஒரு வார்த்தை எடுத்தீங்க, நீங்க வந்து தப்பா சொல்லிட்டீங்க. அவங்க வந்து கிளாமரா நடிச்சதே கிடையாதுன்னு. அவங்க தொட்டாசினிங்கன்ற படத்துல கிளாமர் சீன்ஸ் இருந்தது ஆரம்பத்துல. அது என்னங்க அது என்ன ஆரம்பத்துல அப்படின்றீங்க? சொல்றது நீங்க தானே. பைல்வான் ரங்கநாதன் கரெக்டா தானே சொல்லுவாரு, உண்மையை தானே சொல்லுவாரு. அப்படின்னு நீங்களே சொல்றீங்க, உங்க ஃபேன்ஸ் அதான நம்புறாங்க. அப்புறம் நீங்க இது எப்படி தப்பா சொல்வீங்க? இல்ல நீங்க இன்னொரு தகவலை சொல்றீங்க, அவர் ஆரம்ப காலத்துல நடிச்சாருன்னு சொல்றீங்க. சரி ரைட்டுன்னு ஒத்துக்க வேண்டியது. அதுக்கு எப்படி அப்படியே வந்து ஆஃப் ஆயிடுறீங்க ஏதாவது சொன்னா? இல்ல இப்ப நீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது இப்ப நீங்க தப்பான வந்து ஒரு ஒரு செய்தி சொல்லிருக்கீங்க, அதுக்கு நீங்க வந்து இப்ப சொல்லணும். ஏன் மலையாள படத்துல இருந்து உங்களை ஒதுக்கி வச்சாங்க? என்னையா? ஆமா, என்ன ஒதுக்கவே இல்லைங்க. இல்ல மலையாளத்தில் நடிக்கவே கூடாதுன்னு எல்லா நடிகர்களும் அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டு ஏன் அந்த பக்கம் போகாம இருந்தீங்க? அப்படிலாம் கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. என்னை வந்து ஓப்பனாவே நானே வந்து விலகிட்டேன். எனக்கு தெரியாம பிட்டு நிறைய சேர்த்தாங்க. என் பிட்டு கூட கிடையாது, எதுவும் மற்றவங்க பிட்டுங்க சேர்த்தாங்க. இதனால நான் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தேன். யாருமே என்ன வரக்கூடாதுன்னு சொல்ல. இப்பவும் மலையாள படம் நடிச்ச படங்கள்ல தானே நீங்க சேர்த்த சொல்றீங்க. ஆமா, அதுக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கணும். நடிச்ச படங்களுங்க, நடிக்காத படங்குங்க. ஒரு 23 படம் கையில இருக்கும் போதே நானே ரிட்டர்ன் கொடுத்தேன். சரிங்களா? இப்ப நீங்க நான் வந்து நீங்க என்னை பத்தி சொல்லவே இல்லையே. நான் ஏன் என்ன முதல்ல துரத்தி விட்டார்கள்னு நீங்களும் தான் சொல்லியிருக்கீங்க. அங்கேருந்து விரட்டி விட்டார்கள். நான் முதல்ல அங்க போவே இல்லை. நான் வந்து இங்கதான் ஒர்க் பண்ணிருக்கேன், கேரளால போய் ஒர்க் பண்ண மாட்டேன். இல்ல பத்திரிகையில வந்ததை நான் சொன்னேன். பத்திரிகையில வந்து அப்ப பத்திரிகையில வர்றது கரெக்ட் இல்லல்ல? கரெக்ட் இல்லன்னு சொல்ல முடியாது. பத்திரிகையில வந்து நான் சொல்றேன், நான் லைவா உட்கார்ந்து இருக்கேன். என்னோட ஏடி ஜாயி இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க. அவங்க கிட்ட எல்லாரும் சொல்றேன், எல்லாரும் நாங்க இங்கதான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ பத்திரிகையில வர்றது எல்லாம் உண்மை கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும். எது சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க. அப்படி நம்புவாங்க இல்ல, நம்புறாங்க. ஏன்னா நான் செய்திகளை தானே சொல்றேன். அதாவது மத்தவங்களோட அந்தரங்கத்தையும் செய்திகளா சொல்லிடுறீங்க. இல்ல அந்தரங்கம் இது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ லைம் லைட்ல இருக்கிறாங்கன்றது ஒரு குத்தமா? நீங்களும் தான் லைம் லைட்ல இருக்கீங்க. எங்க குற்றம்னு சொல்லல, லைம் லைட்ல இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம வந்து அவங்கள பத்தி என்ன வேணா பேசலாம், பேசணும்ன்றது ஒன்றும் என்ன வேணா பேசலாங்கிறது தவறான கேள்வி. லைம் லைட்ல உள்ளவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்களோட இன்னொரு முகம் இதுதான் அவங்க சொல்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நீங்க வந்து ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஒரு ஹீரோயின் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு காலத்துல ஒரு லவ் அஃபேர்ல இருந்திருக்கிறாங்க. அதை வந்து இப்போ நீங்க ரிவீல் பண்றீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து அந்த ஆர்டிஸ்டுக்கு குழந்தைங்க இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம். ஸோ அவங்க அதை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? ஒருவரை காதலிக்கிறதும் காதல் முறிவு ஏற்படுறதும் இன்னொருவரை திருமணம் செய்து கொள்றதும் இயற்கை தான். ஆனா அது வந்து இப்ப என்னோட ஒரு குழந்தை இருக்குன்னா அது என்ன மம்மி நீங்க இப்படி பண்ணிருக்கீங்களான்னு என்ன பார்க்கும்போது எனக்கு இருக்காதா? அது ஏன் நீங்க பண்ணணும்? இல்ல அது வந்து பப்ளிக், அதாவது நீங்க வந்து ஓப்பனா வந்துட்டீங்க வச்சீங்க, நீங்க அந்த பொது அரங்கில் வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் இயல்பான விஷயங்கள் தான்.